அனைவருக்கும் என் தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ஜெயஜாக். நான் 6ஆம் வகுப்பு பி பிரிவு. நான் தற்போது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். தாய்நாட்டின் பணியில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாடே அவர் துர்க்கோவை, மக்களே அவர்தம் தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு. காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுபட்டி எனும் ஒரு ஊர் உண்டு. அது தற்போது விருதுநகர் என்ற நகரமாக விளங்குகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரி மரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் காமராஜர் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி. நாகம்மாள் இவரது தங்கை. இவரது 6வது வயதில் தந்தை காலமாகிவிட்டார். தாய்மாமன் கருப்பையாவின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரையில் தான் படித்தார். பின்னர் தாய்மாமன் நடத்தி வந்த துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் வேலை செய்யும் போதே செய்தித்தாளை படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவர் விடுதலை இயக்க கூட்டங்களுக்கும் செல்வார். இவர் விடுதலை இயக்கத்தில் ஈடுபடுவது இவரது குடும்பத்தாருக்கு விருப்பமில்லை. அவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினார்கள். அங்கு இவரது மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை வைத்திருந்தார். கடையில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அங்கும் இவரது விடுதலை இயக்க பணிகள் தொடர்ந்தன. வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவுக்கு தடை இருந்தது. அந்த தடையை நீக்க சத்தியாகிரகம் நடந்தது. அதில் காமராஜரும் பங்கு கொண்டார். 1940ஆம் ஆண்டு காமராஜர் காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். 1954இல் காமராஜர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய பல துறைகளில் தமிழ்நாடு வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கண்டது. செயற்கரிய செய்வர்கள் பெரியவர்கள் என்பதனை உணர்த்தும் வகையில் காமராஜர் அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பள்ளிகளை கொண்டு வந்தார். அப்போதும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனை கண்டபோது ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அவனோ, பள்ளிக்கு சென்றால் வயிற்றிற்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சாப்பாடு என்று கூறியது அவரை வருத்தத்தில் ஆழ்த்தியது. எனவே பள்ளிகளின் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்த மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன. SC/ST வகுப்பு துறையில் கல்வி இலவசமாயிற்று. காமராஜர் ஆட்சியில் இந்த 9 ஆண்டுகளும் பொற்காலமாகும். 1963இல் காமராஜர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். பின்னர் 1975இல் காமராஜர் அமரரானார். படிக்காத மேதை காமராஜருக்கு பாரத ரத்னா பட்டத்தை அளிக்க இந்திய அரசு பெருமைப்படுத்தியது. காமராஜர் இந்திய விடுதலை வீரர்களுள் ஒருவர். உழைப்பால் உயர்ந்தவர், ஏழைகளுக்கு இறங்கியவர், எளியவர், துடித்தவர், அரசியல் மேதையாக திகழ்ந்தவர், அரசியல் துறவியாக வாழ்ந்தவர் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.